அதாவது சிவகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த காலேஜ் பசங்கள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதுலேயும் ஒரு பார்ட் ஆஃப் தி பசங்க தான், எல்லாருமே கிடையாது. என்னன்னா அந்த பொண்ணு அந்த காலேஜ் படித்து முடிச்சுட்டு போன ஒரு சீனியரை லவ் பண்ணியிருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்றா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியில் வச்சுருக்கு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வச்சுருக்கு. இதை வந்து இவங்க கூட அந்த பொண்ணு கூட படிக்கிற சக தோழி வந்து ஃபோட்டோ எடுத்து பியூனுக்கு கொடுத்து, இல்லை அவங்க தோழியோ ஃப்ரெண்ட்ஸாக யாரோ பியூனுக்கு கொடுத்து, அந்த பியூன் பிரின்சிபல்கிட்ட கொடுத்து, அந்த பிரின்சிபல் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏதோ பெரிய குற்றம் பண்ண மாதிரி அந்த பொண்ணை போட்டு ரொம்ப அசிங்கமாக ஏதோ பண்ணி பேசி ரொம்ப இது பண்ணியிருக்காரு. மன உளைச்சல் போதாத்தையும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு ரொம்ப கண்டிக்கிறன்ற பேரில் ரொம்ப இது பண்ணி அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது எனக்கு புரியல. அதுக்கு போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் அந்த பசங்க சக தோழிகள் சோழர்கள் போயிட்டு அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால, சக ஃப்ரெண்ட்ஸு போய் ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால இன்றைக்கி ஏதோ ஒரு ஆக்ஷன் எஃப்ஐஆர் அந்த காலேஜ் மேலேயோ இல்லை அந்த பிரின்சிபல் மேலேயோ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அது அந்த பொண்ணோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? அந்த பொண்ணுக்கு காலம் மாறிச்சு கைஸ். அவங்க இது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேங்களா? ஸோ இந்த சமூகத்தில் நீயோ நானோ இந்த சமூகத்தின் மீது இந்த சமூகத்தின் மேலே எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாத வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் எப்படின்னா இருந்துட்டு போகிறோம். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், வீடியோ பார்க்குற யாராக இருக்கலாம், அந்த பொண்ணாக இருக்கட்டும். அந்த பொண்ணு அதனை போச்சு. அந்த பொண்ணு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னவோ பண்ணிட்டு போகுது. இது ஏன் தெரியும்? இதோட அடிப்படை விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் ஆகுது. இது பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, அரசியல் பேசுகிறேன்ட்டு பேசிட்டு போட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எடுத்துக்குங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலேயே ஒரு ஃப்ராட் எதுவும் பண்ணால, அவனை தூக்கி உள்ளே போட்டால் இப்போ பெயிலில் கூட வெளிவட்டான்றாங்க. சில சமூக சீர்திருத்தவாதிகள் வந்து நம்ம கேட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து அவங்க ஆட்சியை காப்பாற்றிட்டு ஏதோ பேசுவாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அந்த பொண்ணுக்கு என்ன வேலை? அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த பொண்ணோட தனிப்பட்ட விருப்பம் யாது? அந்த பொண்ணு என்ன பண்ணுது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணால் பற்றி அவனை கேட்க மாட்டான். அந்த பொண்ணுக்கு என்ன வேலை? அங்கே ஆரம்பிச்சது பிரச்சனை. இந்த மாதிரி எது எடுத்தாலும் அவனுக்கு என்ன அங்கே வேலை, இவனுக்கு என்ன இங்கே வேலை, இவளுக்கு என்ன அங்கே வேலை, அவளுக்கு என்ன இங்கே வேலை, இப்படி கேட்டதோட விளைவு தான் இங்கே வந்து நிற்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அவன் தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்குது. காலம் மாறுது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அவன் வேறு மாதிரி போயிட்டுருக்கான். எடுத்து ஸ்டோரி போடணுன்றான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அது அவனோட அதாவது கஞ்சா அடிச்சுட்டு 4 பேர் துன்புறுத்துறான் பார்த்தியா, வெட்டி அது இன்ஸ்டாகிராம் போகணும்னு பார்த்தியா, அவன் அடி, நான் அடி அவனை தூக்கி தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அவன் இன்ஸ்டாகிராம் டெவலப் பார்த்து எவ்வளோ பண்ணிட்டு போனான். ஆனால் அதனால் சமூகத்தில் பிரச்சனை. ஓகேங்களா? அதே தான் இந்த கேரளாவில் அந்த பொண்ணு பண்ணுது. சம்மந்தமேலாம் ஒருத்தனை வந்து கிட்ட போய் நின்று நீ உரசி அந்த வீடியோ எடுத்து போட்டு அவங்க குடும்பம் நிறுத்தல நிற்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு சமூகத்தில் நீங்கள் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாத. என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, எல்லாரோட கேவலமாக இருக்கீங்க. பர்சனலாக அது மெசேஜ் பண்ணுறது, கிரிக்கெட் மட்டும் பேசி அறிவு இல்லை. நான் கேட்குறேன், என்னை கேட்குறவன் நான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கும், உங்கள் கட்சிக்குன்னு ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு நீ பேச போகிறேன். எனக்கு கட்சி இருக்குதோ கொள்கை இருக்குதோ அதெல்லாம் தேவையில்லை. எனக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். அது என்ன உன் வேலை கிரிக்கெட் மட்டும் பேசு. அப்படின்னா நீ வந்து டைரெக்டாக சொல்கிறீங்களா, நீ தேவையில்லாத நடக்கிறதெல்லாம் பேசாத. எவ்வளோ கேவலம் நடந்துட்டு தெரியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை கஞ்சா குடிக்கிங்க இன்னி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்க, அக்கப்போர் நடந்துட்டு இருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அநியாயம் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஆனால் வெளியே வர்றது கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்கிறேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் டு திருத்தணி ட்ரெயினில் நான் நைட்டு 8 மணிக்கு மேலே சொல்கிறேன் சுதந்திரமாக ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நான் சொல்கிறேன், நான் இப்போ ரீசெண்டாக கூட நைட் 10 மணிக்கு ஒரு பயத்தை ஃபீல் பண்ணேன். அதை ஃபீல் பண்ண கூட இருந்தாங்க. ஓகேங்களா? அவ்வளோ அட்டூழி நடக்குது. அந்த பயம் வந்துருச்சு. ஸோ நாட்டில் வந்து என்ன பிரச்சனை தெரியுமா? தட்டி கேட்குறன்றோட தட்டி கேட்க மாட்டான். பிரச்சனையே இல்லாத அடித்து உள்ள உட்கார இருக்குது. அதனோட விளைவு தான் இங்கே வந்து நிற்குது. அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அந்த காலேஜ் மேலே ஏதோ ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டு ஒரு 4 நாள் உருட்டுவாங்க, அதோட அது முடிஞ்சு போச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு ஒத்துக்குங்க. அது எந்த கட்சினா எடுத்துகிட்டு போட்டோம். இன்றைக்கி தமிழ்நாட்டோட சேஃப் என்ன, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, அந்தந்த இடத்துல என்ன நடக்குது, சட்டம் ஒழுங்கு என்ன, அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவுசெய்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி பார்ட்டி அக்செப்ட் த ஃபேக்ட். இது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணல வச்சிங்களா, அதுக்கு பேர் தான்டா பெரிய முட்டு. அந்த முட்டு தான் வந்து எனக்கு இன்பாக்ஸில் முட்டுறீங்க. என்ன வேணா இருக்கட்டுங்க. ஏங்க நான் ஐபிஎல் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து தோனி வந்து கிரிட்டிஸ் பண்ணிப்பேன் ஒரு வீடியோவில். ஓகேங்களா? எனக்கு என்ன படுறது எது படுறது தெரியல. ஏன்னா ட்ரெண்ட் ஆகிட்டேன், எனக்கு தெரியாது, எதிர்பார்க்கல இதை வந்து. ஆனால் ஒரு ப்ரெஷரில் வந்து நம்ம டிவி இப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரெண்டு ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி வீடியோ வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. ஒரு 10 நாள் மன உளைச்சல் இருந்தேன். அப்புறம் என்னென்னா நம்மளாம் சக மனுஷன் தானே, நானும் சக மனுஷன் தானே. அப்படின்னா அது ரியாலிட்டின்னு ஒத்துக்கலாமே. இதுலேயே நம்ம வந்து மறைக்கிறது. எனக்கு ஆமாம் டென்ஷனு ப்ரெஷர் நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தான் அக்செப்ட் ரியாலிட்டிக்கு வந்தேன். அந்த மாதிரி நீங்கள் என்னென்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஏங்க நான் வந்து பர்சனல் நோட்டீஸ் பண்ணிட்டீங்க. போய் பாருங்கள், எவ்வளவோ நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில்.
அதை நீ இந்த பார்ட்டிக்காக முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்ட, நீ அந்த பார்ட்டிக்காக முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டே. இங்கே பார்ட்டி வேணாம்டா, பார்ட்டி வேணாம். பழைய தமிழ்நாடு இருக்கா? 3-4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா? தேனாரும் பாலாரும் ஓடுதா, இல்லை கஞ்சாவும் ரத்த வாசனையும் ஓடுதா? இதுக்கு பதில் சொல்லு. பை.